Last hold 1-2. Dismiss. மிகவும் ஒரு அர்ப்பணிப்பான சேவையை இந்த பாடசாலை அதிபர், அதன் ஆசிரியர்கள், இந்த பாடசாலை கல்வி கற்கின்ற பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என்ற அடிப்படையில் மிகவும் உன்னதமான முறையிலே செயற்பட்டுக் கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். இந்த பிரதேசத்திலே பிரபல்யமான பாடசாலைகளிலே இந்த பாடசாலையும் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து விடயங்களும் எங்களுடைய எதிர்கால எங்களுடைய சந்ததியினரின் சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்குரிய பணிகளாகவே இதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய மாணவ செல்வங்களின் எதிர்கால நலனுக்காக பலதரப்பட்ட சமூக பணிகளை இந்த சமூகத்தில் இருக்கின்ற கல்வியாளர்கள் மாத்திரமல்ல, அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டுக் கொண்டிருப்பது இந்த பிரதேசத்தின் ஒற்றுமையையும் நலனையும் மென்மேலும் விருத்தியடைய செய்யும் என்பது இன்றைய இந்த நிகழ்வின் கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இந்த பிரதேசத்திலே ஒரு விளையாட்டு பிரதி அமைச்சர் கிடைத்திருப்பது நாங்கள் பெருமையாக சந்தோஷம் அடைகின்றோம். எங்களுடைய கல்வி ரீதியான வளர்ச்சி மாத்திரமல்ல, விளையாட்டு ரீதியான வளர்ச்சி மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தின் இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை மேம்படுத்துகின்ற ஒரு அமைச்சராக எங்களுடைய அமைச்சர் அவர்கள் எதிர்காலத்தில் திகழ்வார் என்ற நம்பிக்கை எங்கள் மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த பிரதேசம் மாத்திரமல்ல, வடகிழக்கு பிரதேசங்களிலே நீண்ட காலமாக நாங்கள் இரண்டு சமூகங்களும் இணைந்து அரசியல் ரீதியாக முன்னெடுக்க முடியாத ஒரு துப்பாக்கியமான நிலைமை கடந்த காலங்களிலே இருந்தது. தற்காலத்தில் மாற்றமடைந்தாலும் நாங்கள் இந்த நாட்டிலே சமத்துவமாக சகல இனங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். குறிப்பாக இந்த நாட்டிலே 1948ஆம் ஆண்டு அந்நிய ஆட்சியிலிருந்து இந்த நாடு சுதந்திரம் அடைந்திருந்தாலும் 49ஆம் ஆண்டு ஒற்றை ஆட்சியின் கீழ் சாதாரண ஒரு அரசியல் சீர்திருத்த சட்டம் இந்த நாட்டிலே திணிக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டு இந்தியா தமிழர்களுக்குரிய பிரஜா உரிமை மறுக்கப்பட்ட பொழுது கிளந்தெழுந்த எங்களுடைய தமிழினம் இந்த தமிழரசு கட்சியை 1949ஆம் ஆண்டு உருவாக்குவதற்கு வழிவகுத்தது. இதனை உருவாக்குவதற்கு வழிவகுத்தவர்கள் இந்த நாட்டிலே இருந்த பெரும்பான்மையினர். அன்றிருந்து இன்று வரைக்குமாக இந்த நாட்டிலே ஒரு சமத்துவம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். வடகிழக்கு பிரதேசங்களிலே வாழுகின்ற தமிழ் தேசிய இனம்
ஒரு சகல அரசியல் அந்தஸ்து கொண்ட சமஸ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை வலியுறுத்தி எமது கட்சி அன்றிருந்து இன்று வரைக்குமாக குரல் கொடுத்து இன்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சர்வதேச சாசனங்களின்படி இந்த நாட்டிலே ஒரு குலமாக இருக்கிற எங்களுடைய தமிழினம் அதற்குரிய சகல அந்தஸ்துகளையும் கொண்ட தாங்களே ஆளக்கூடிய உருத்துடைய ஒரு இனமாக கலை கலாச்சாரங்கள் கொண்ட சகல அம்சங்களையும் கொண்ட இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையிலேதான் இந்த நாட்டிலே வடகிழக்கு பிரதேசங்களிலே தமிழ் பேசும் இனங்கள் ஒன்றுபட்ட ஒரு சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்தி இன்று வரைக்குமாக எங்களுடைய தலைவர்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது அரசியல் மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியிலே பல கருத்தாளர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிலர் வடகிழக்கு பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே நாங்கள் ஜனநாயக ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் போராடியது வடகிழக்கு இணைந்த ஒரு தாயகத்திலே தமிழ் பேசுகின்ற இரண்டு இனங்கள் சமத்துவத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அதனை இன்று சிலர் மாற்றியமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான செயற்பாடுகள் நீடிக்குமானால் எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள் திட்டமிட்டு அந்நிய ஆக்கிரமிப்புக்குள், அதாவது பெரும்பான்மை சமூகத்தின் ஆக்கிரமிப்புக்குள் செல்லக்கூடிய ஒரு சூழல்தான் உருவாகும். குறிப்பாக 1827 ஆண்டு திருகோணமலை மாவட்டத்திலே முதலாவது குடிசை மதிப்பீடு செய்யப்படுகின்ற பொழுது பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த 11 குடும்பங்கள் தான் அங்கு இருந்ததாகவும் அந்த தகவலிலே சொல்லப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே இரண்டு சமூகங்களும் ஒருவரை ஒருவர் பாதிக்காத வகையிலே நாங்கள் ஒரு சமத்துவமான நிலைமையை பேணி எதிர்காலத்தில் நாங்கள் இரு சமூகங்களும் பிரிபடாத இந்த இலங்கைக்குள் ஏனைய சமூகங்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு தீர்வினை பெற வேண்டும். எனவே எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கல்முனை பிரதேசம் என்பது வடகிழக்கு பிரதேசங்களிலே பல பிரச்சனைகளை கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. நாங்கள் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம். உங்களுடைய தலைமையின் கீழே இந்த கல்முனை பிரதேசத்திலே இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண முன்வர வேண்டும். உண்மையிலே தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு பாரிய குறை, நாங்கள் கடந்த காலங்களிலும் கூட ஏனைய அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த அடிப்படையிலே அபிவிருத்திகள் நடந்தேறின, அதுதான் எதிர்காலத்திலும் நடக்கும் என்ற ஒரு அச்சத்தோடு இருக்கிறார்கள். இதனை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும். இங்கு இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிந்த விடயம். இதனை நீங்கள் நீடித்து செல்வதற்குரிய எந்த சந்தர்ப்பங்களையும் நீங்கள் எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடாது. நிச்சயமாக அரசியல் ரீதியாக இந்த கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்ற குறிப்பாக அந்த பிரதேச செயலகம் என்கின்ற விடயத்தில் நீங்கள் அக்கறையோடு இருந்து நீங்கள் தீர்வு காணுவீர்கள். ஆனால் நிச்சயமாக இந்த பிரதேசத்திலே தமிழ் முஸ்லிம் என்ற பேரமின்றி ஒரு சிறந்த தலைவராக நீங்கள் திகழ்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது.